தமிழ் குர்ஆன். இன்னும் வரப்போகும் அந்நாளிலிருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள். அன்று ஓர் ஆத்மா பெரிதோர் ஆத்மாவுக்கு உதவி செய்ய இயலாது. அதனிடமிருந்து அதன் பாவங்களுக்கு பரிகாரமாக எந்த நஷ்ட ஈடும் ஒப்புக்கொள்ளப்பட மாட்டாது. எந்த சிபாரிசும் அதற்கு பலனளிக்காது. இவர்கள் எவர் மூலமாகவும் எந்த உதவியும் செய்யப்பட மாட்டார்கள். இன்னும் இதையும் எண்ணி பாருங்கள். இப்ராஹீமை அவருடைய இறைவன் சில கட்டளையிட்டு சோதித்தான். அவற்றை அவர் முழுமையாக நிறைவேற்றினார். நிச்சயமாக நான் உம்மை மக்களுக்கு இமாமாக தலைவராக ஆக்குகிறேன் என்று அவன் கூறினான். அதற்கு இப்ராஹிம், என் சந்ததியினரிலும் இமாம்களை ஆக்குவாயா என கேட்டார். என் வாக்குறுதி உம் சந்ததியில் உள்ள அநியாயக்காரர்களுக்கு சேராது என்று கூறினான். குறிப்பு: இப்ராஹிம் நபி அவர்களை குர்ஆனில் இப்ராஹிம் என்ற பெயரிலும் பைபிளில் அப்ரஹாம் என்ற பெயரிலும் குறிப்பிடப்படுகிறது. இப்ராஹிம் இஸ் அப்ரஹாம். இப்ராஹிம் நபி அவர்கள் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்தவர். மக்கா ஆலயம் காபா முதலில் இப்ராஹிம் நபி மற்றும் அவருடைய மகன் இஸ்மாயில் அவர்களால் கட்டப்பட்டது. மக்கா ஆலயம் காபா தான் மனிதனால் இறைவனை வணங்கி வழிபடுவதற்காக முதலில் கட்டப்பட்ட ஆலயம் என்று கருதப்படுகிறது. பிற்காலத்தில் அது மறுகட்டமைப்பு செய்யப்பட்டது. இப்ராஹிம் நபியின் மகன் இஸ்மாயில் அவர்களை குர்ஆனில் இஸ்மாயில் என்ற பெயரிலும் பைபிளில் இஸ்மேல் என்ற பெயரிலும் குறிப்பிடப்படுகிறது. இஸ்மாயில் இஸ் இஷ்மேல்.